எனக்கு தெரியும். இப்படி ஏதாவது ஒரு பைத்தியக்காரத்தனத்தை பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஐயோ, நீ கொஞ்சம் அமைதியா இரு ஸ்ரீஜா. விஷாலுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு நீ முதல்ல கொஞ்சம் யோசி. அதை விட்டுட்டு இப்படி இருக்கிற பொருள் எல்லாம் தூக்கி போட்டா எல்லாம் சரியாடுமா? அதை யோசிச்சுதான் என் மண்டையே வெடிச்சிடும் போல இருக்கு. இத்தனைக்கும் நான் கிளம்புறதுக்கு ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் அத்தை கிட்ட இந்த விஷயத்தையே சொன்னேன். அப்போ விஷால் வீட்லயே இல்ல. அப்படி இருக்கும் போது அவ எப்படி அந்த வருஷனைய ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வந்தான்? அதுவும் நாங்க போறதுக்கு முன்னாடியே எப்படி முன்னாடி வந்தானே எனக்கு புரியல. டோட்டலா கன்ஃபியூஸ்டா இருக்கேன். ஐயோ, எனக்கும் அதுதான் புரியல ஸ்ரீஜா. இந்த விஷாலுக்கு ஸ்பெஷல் பவர் ஏதாவது ஒண்ணு வந்துருச்சா என்ன? இன்னைக்கு அத்தை முன்னாடி அவ மாட்டிக்கிட்டு அசிங்கப்படுவா. அத்தையே அவளை வீட்டை விட்டு வெளியே துரத்துவாங்கன்னு எவ்வளவு ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அந்த விஷால் வந்து என் மொத்த பிளானையும் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டானேக்கா. ஸ்ரீஜா, இப்ப இத நினைச்சு நீ அப்செட் ஆகாத. நிஜமாவே சொல்லணும்னா இது ஒரு வகையில நமக்கு சாதகமா தானே முடிஞ்சிருக்கு. எது சாதகமாவா? அக்கா, என்ன சமாதானப்படுத்தணும்னு ஏதோ ஒண்ணு சொல்லாதீங்க அக்கா. இல்ல ஸ்ரீஜா, நான் நிஜமா தான் சொல்றேன். இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவ மாட்டிருந்தா அது சாதாரண விஷயம். ஆனா வர வெள்ளிக்கிழமை தீர்த்த தண்ணி குடுக்கற சடங்குக்கு ஊரே ஒண்ணு கூட போகுது. அத்தனை சொந்தக்காரங்க முன்னாடியும் அந்த மேடையில வச்சு அவ கர்ப்பமே இல்லன்னு நம்ம நிரூபிச்சுட்டா என் அண்ணியோட மொத்த மரியாதையும் காலி. அக்கா, நீங்களும் தேறிட்டீங்க. நீங்க சொன்ன இந்த விஷயத்த நான் யோசிக்கவே இல்ல. நீங்க சொன்னதுதான் சரி. விசேஷத்துக்கு எல்லா சொந்தக்காரங்களும் வரட்டும். இசைக்கு நாம நலங்கு வைப்போம். இசை இருக்குடி உனக்கு. பல்லவி, நியாயமா இதுக்கு உன்னை விட நான் தாண்டா வருத்தப்படணும். இப்பெல்லாம் உங்க அம்மா உன்கிட்ட பேசுற அளவு கூட என்கிட்ட பேசுறது இல்ல. அப்படியே பேசினாலும் பிறக்க போற குழந்தை பத்தி மட்டும்தான் பேசுறா. குழந்தைக்கு என்ன வாங்கலாம், அதை எந்த ஸ்கூல்ல சேர்க்கலாம், அத பத்தி தான் 24 மணி நேரம் பேசிட்டே இருக்கா. அவளுக்கு இப்போ அந்த பேர குழந்தையை தவிர வேற யாரும் அவ உலகத்துல இல்ல போல. சரிதானே சுபத்ரா? என்னங்க நீங்க பல்லவி கிட்ட எனக்காக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா அவ கூட சேர்ந்து நீங்களும் கிண்டல் பண்றீங்க. என்ன கோச்சிக்காத ஸ்ரீஜா, சும்மா சிரிச்சு வச்ச. சுபத்ரா, இசைய கோயிலுக்கு கிளம்ப சொன்னியே, எந்த கோயிலுக்கு போறீங்க? பக்கத்துல இருக்கிற அம்மன் கோவிலுக்கு தான் போறோம். இன்னைக்கு இசை பேர்ல அங்க கர்ப்ப ரக்ஷாம்பிகை பூஜை பண்ணலான்னு இருக்காத்த. அக்கா, என்னக்கா அமைதியா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. என்னவோ பண்ணிட்டு போறாங்க, விடு. நமக்கு என்ன வந்தது? கர்ப்ப ரட்சாம்பிகை பூஜையா? அப்படின்னா ஏன்னா எனக்கு வாயிலே நுழைய மாட்டேங்குது. என்னங்க, இந்த பூஜைய விசேஷமா கர்ப்பிணி பெண்களுக்கு தான் பண்ணுவாங்க. இத செஞ்சா வயித்துல வளர்ற புள்ள ரொம்ப ஆரோக்கியமா இருக்குமா. பிரசவமும் எந்த பிரச்சனையும் இல்லாம சுகப்பிரசவமா நடக்கும்னு ஐதீகம் இருக்குங்க. அது சரி. இந்த நேரத்துல இசைய கோயிலுக்கு கூட்டு போறது நல்லதா? கோயில்ல கூட்டம் அதிகமா இருக்கும். அதெல்லாம் இசைய நான் பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா கூட்டிட்டு வரேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம். இவ மாசமா இருக்கிற மாதிரி டிராமா போட்டாலும் போட்டா எங்க அண்ணன் கூட எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு பாத்தியா? அக்கா, நம்மள பொறுத்த வரைக்கும் இசை பண்றதுதான் பெர்ஃபார்மன்ஸ். ஆமாவுக்கு தான் உண்மை தெரியாது. அப்போ அவங்க அப்படிதானே ரியாக்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுது ஸ்ரீஜா. ஆனா இல்லாத புள்ளைக்கு பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்றத பார்த்தாதான் எனக்கு கடுப்பா வருது. இவ எத்தனை நாளைக்கு இல்லாத கர்ப்பத்தை இப்படி மறைக்க முடியும்? அக்கா, இதெல்லாம் பார்த்து நாம ஏன் டென்ஷன் ஆகணும்?
ஆக்சுவலா நம்ம சந்தோஷம் தான் படணும். அத்தை 24 மணி நேரமும் இசையோட வயித்துல வளர குழந்தைய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கட்டும். ஒரு நாள் அங்க ஒண்ணுமே இல்லைன்னு உண்மை தெரிய வரும்போது எல்லாரும் காத்து போன பலூன் மாதிரி ஆக போறாங்க பாருங்க. அப்படியா சொல்ற? ம். அக்கா, ஆரம்பத்திலே வெடிக்கிற உண்மையை விட பெருசா வளர்ந்து வெடிக்கிற பொய்க்கு தான் சத்தம் எப்பவுமே பெருசா இருக்கும். இசை என்னாச்சு? ஏன் இவ்வளவு டல்லா வர? அத்தை என்ன கோவிலுக்கு கூப்பிட்டிருக்காங்க விஷால். நீ தான் கோவில்னு சொன்னதா ஹாப்பியா கிளம்பிடுவியா, அப்புறம் ஏன் டல்லா இருக்க? ஐயோ, டல் ஆகாம என்ன பண்ண சொல்ற? அத்தை அவங்களோட பேர குழந்தைக்காக பூஜை பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. அதுக்காக என்ன கிளம்பி வர சொல்லிருக்காங்க. என்ன இசை, இதுல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்கு? வர்ஷினியோட நல்லதுக்காக ஒரு பொய்ய சொல்லிட்ட. சொன்ன பொய்யே சில வேலைகளை செய்யத்தானே செய்யும். நாம தான் எல்லாத்துலயுமே பொறுமையா இருக்கணும். இல்ல விஷால், என் வயித்துல இப்ப குழந்தையே இல்லாத போது நான் எப்படி இந்த பூஜையில உட்கார முடியும்? அட்லீஸ்ட் என் தங்கச்சி இந்த பூஜைய பண்ணாலாவது அவ வயித்துல வளர்ற குழந்தைக்கு நல்லா இருக்கும். அவளுக்கு சுகப்பிரசவம் ஆகணும்னு அவ இந்த பூஜைய பண்ணாதான் சரியா இருக்கும். எனக்கு அந்த ஆதங்கம் தான் விஷால், வேற எதுவும் இல்ல. இப்ப என்ன பண்றது இசை? சில நேரம் ரியாலிட்டி அக்செப்ட் பண்ணிட்டு போனோம், அதான் நல்லதும் கூட. நீ போ, முதல்ல கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு வா. அப்போ என் ஃபீலிங்ஸே உனக்கு புரிய மாட்டேங்குது இல்ல?